எம்ஜிஆர் தன்னுடைய வீட்டுக்கு எத்தனையோ பேரை விருந்துக்கு கூப்பிட்டுருக்காரு. ஆனா, அவர் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்பி கூப்பிட்ட ஒருத்தர் எம்ஜிஆர புறக்கணிச்சிருக்காரு. என்ன சம்பவம்? யார் அது? அப்படிங்கிறத த்ரோபேக் தர்ஸ்டேல பார்க்கலாம். எம்ஜிஆருக்கு காமராஜர் மேல பெரிய மரியாதை இருந்துச்சு. காமராஜர் முதல்வரா இருந்த சமயம் அது. காமராஜர் கிட்ட எம்ஜிஆர் போய் நீங்க என்னுடைய வீட்டுக்கு கண்டிப்பா சாப்பிட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பல முறை கூப்பிட்டுருக்காரு. ஆனா, காமராஜர் அதை மறுத்திருக்காரு. இருந்தாலும் ஒரு விழாவுல காமராஜரை எம்ஜிஆர் போய் பார்த்தபோது, அவரை நீங்க விருந்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு. அப்ப காமராஜர் சிரிச்சுக்கிட்டே எம்ஜிஆர் கிட்ட என்ன சொன்னாரு தெரியுமா? ராமச்சந்திரா, உன்னுடைய வீட்டு விருந்து பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். உன் வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்லாம் இல்ல. உன் வீட்டுல சுவையான சாப்பாடு, மீன் இறைச்சி அப்படின்னு சொல்லிட்டு அசைவ உணவுகள் தடபுடலா இருக்கும். நான் மக்களுக்கு சேவை செய்யறவன். 2 இட்லி ஒரு தயிர் சாப்பாடு தான் ஒரு நாளைக்கு சாப்பிடுவேன். உன் வீட்டுக்கு உன்னுடைய விருந்து சாப்பிட்டேன் அப்படின்னா அந்த டேஸ்ட் எனக்கு எப்பயுமே இருக்கும். அந்த சாப்பாட்டை டெய்லியும் மனசு தேட ஆரம்பிச்சிடும். அதுக்கு நான் எங்க போவேன்? அதனால தான் வரல அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம். இந்த பதில கேட்டதோ எம்ஜிஆருக்கு காமராஜர் மேல இருந்த மரியாதை இன்னும் பல மடங்கு அதிகரிச்சிருக்கு. இந்த மாதிரி எம்ஜிஆர் அப்படின்னு சொன்னதும் உங்க நினைவுக்கு வர சம்பவம் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல எங்க கூட ஷேர் பண்ணுங்க.